இங்க ஒரு அம்மா வேலை கிடைக்காம அந்த மாதிரி தொழில் பண்ணி தான் அவங்க பையனை படிக்க வைப்பாங்க. அவனோட ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா வந்துருவான்னு சொல்லிட்டு போவான். அப்பதான் அவசரம் கால் பண்ணி ஏமா வாடகை 2 மாசமா தராம இருக்கிறேன் எப்பதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இவங்களும் என்ன பண்றது தெரியாம புரோக்கருக்கு கால் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கிளைண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு கஸ்டமர் அட்டெண்ட் பண்றதுக்காக போயிடுறாங்க. பையனுமே ஸ்கூல்ல ஆசையா அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா கடைசி வரையும் வந்திருக்க மாட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த பையனும் எல்லா பசங்க அம்மா அப்பாவும் வந்தாங்க. நீ அம்மாவே கிடையாது போடின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். என்ன வார்த்தை சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. பக்கத்து வீட்டுல தான் வந்து தட்டு விடுவாங்க. அடுத்த நாளே பையனை சமாதானப்படுத்துறதுக்காக காலெல்லாம் வாங்கி போய் கொடுக்குறாங்க. அந்த பையனும் நீ என்னமா வேலை பாக்குற ஸ்கூல்ல கேட்டாங்கன்னு சொல்ல நான் உங்க அம்மாக்கும் கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன்னாக்கண்ணா ஓ அப்பா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அடப்பாமா போன வாட்டி அப்பா டைரக்டர்னு சொன்னா இந்த வாட்டி மாத்தி சொல்றேன்னு கோச்சிக்கிறான். ஆக்சுவலா இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவரை இவங்க கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அவர் தான் செட் ஆகும் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருப்பாரு. இப்போ கொரோனா லாக்டவுன் போட்டதால கஸ்டமரே வராதால உங்களுக்கு ரொம்ப காசு கஷ்டமா இருக்குது. வீட்டுல இருக்க மளிகை சாமான் கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டே போகுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுறாங்க. சோ இவங்களே வேற வழி இல்லாம பணத்துக்காக நைட்ல போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட கஸ்டமரே வரலன்னு சொல்லிட்டு சோகமா அங்க வந்துடுறாங்க.